கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இயேசுவின் மீதான நாமம் உங்களுக்கு இன்னைக்கு சமாதானத்தையும் சந்தோஷம் தருவதாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கன்னா ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்துவ அல்லாதவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னை இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீரின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கெல்லாம் தனிமையாக இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் நிறைய மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரோடுக்கும் இருந்து சந்தோஷமாக இருக்கும். விசேஷமாக பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் தனியாக இருக்கிறத விரும்பமாட்டாங்க. இப்போ நண்பர்களோடு இருக்கணும். அதேமாதிரி சிறு பிள்ளைகளும் அப்படிதான், தனியாக இருக்க விரும்பமாட்டாங்க. அவங்க நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவதற்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தனிமையாக இருக்கிறத கூட என்ன செய்யலாம், ஒரு ஞானமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த தனிமையை கூட என்ன செய்யணும், நம்மை வேற லெவலுக்கு கொண்டு போவோம். ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒரு வகையை என்ன செய்யும், தனிமை நம்ம இன்னும் அதிகமாக சாத்தனுடைய காரியங்களை சிந்திக்க வச்சிடும். இன்னொன்று தேவனுடைய காரியங்கள். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய காரியங்களை அவங்க சாதிச்சாங்க. அது எதனால முடிஞ்சிச்சு அல்லது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஆண்டவரோடு வைத்திருந்த உறவு நிமித்தம் பார்க்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தானியேலை பார்த்துக்கலாம். ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாயிருந்த தானியேலை பிரதானிகள் என்ன செய்வாங்க, தேசாதிபதிகளும் தனிமைப்படுத்துவாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, அதை பெருசா என்னலை, அவங்க எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வகை தேடி காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. எல்லாம் தெரிஞ்சு கூட அவர் என்ன செய்யல, அதை பெரிதுபடுத்தல. தினமும் 3 வேளை தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு யாரோடு கூட இணைந்தாரு, தேவனோடு கூட இணைந்தாரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை எல்லாரும் தனிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, அந்த நேரத்தை என்ன செய்யுங்க, உங்க ஆண்டவரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்க. உங்களை ஆண்டவரோடு கூட இணைத்துக் கொள்ளும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தானியேலை எல்லாரும் தனிமைப்படுத்தணும், எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படிலாம் யோசித்து காரியங்களை செய்வாங்க. ஆனா அவர் ஆண்டவரோடு கூட வைத்திருந்த அந்த உறவு, அந்த தனிமை நேரத்திலும் அந்த அடிமையின் நேரத்திலும் இத்தனைக்கு ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தாரு. ஆனாலும் கூட என்னது, அவரை தனிமைப்படுத்தினாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாரா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால என்ன அவருக்கு என்ன கிடைச்சிச்சு பாருங்க, ஆசீர்வாதம். தன் தனிமைப்படுத்தினருக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல ஜெபித்தது நிமித்தமாக அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, அதன் முடிவு தரிவின் ராஜாவின் காலத்திலும் கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக முடிந்தது அப்படின்னு பாருங்க. தனிமைப்படுத்திட்டாங்க, இல்லை என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படிலாம் நீங்க நினைச்சு வருத்தப்படுவீங்கன்னு சொன்னா அதனால பலன் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தை என்ன செய்யணுமா, ஆண்டவரிடத்துல நம்மை இணைத்து கொள்ளணும். அப்படி இணைத்து கொள்ளும் பொழுது எப்படி இருக்குது, தானியேலுக்கு பாருங்க, 2 ராஜாக்கள் மத்தியில் அவர் காலத்தின் தானியேலின் காரியம் ஜெயமாக விளங்கினது அப்படின்ட்டு பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் எனக்கு வேதாந்தம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சவங்க, விசுவாசத்தின் தந்தை என சொல்லப்படுகிற ஆபிரகாம். ஆண்டவர் என்ன சொல்வார், உன் இனத்தை விட்டுட்டு வா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நீ விட்டுட்டு வா, நான் என்ன தரப்போகிறேன், உனக்கு பெரிய கானான் தேசத்தை உனக்கு தரப்போகிறேன், நீ என்னது பரதேசியா எங்கேயும் அங்கே வேணா உனக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படின்னு செஞ்சார், ஆண்டவர் அவருக்கு தந்தார். அவருக்கு எப்படி பேர் வந்துச்சு, விசுவாசத்தின் தந்தை. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அவர் எல்லாத்தையும் விட்டு தனிமையாக வரும் பொழுது அவங்கெல்லாம் பற்றி கொண்டது யாரை தான், ஆண்டவர் தான். அவருடைய வாழ்க்கையை அவங்க பெருசாக இல்லை, ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் சொல்கிற காரியங்களை செய்யணுன்றதுல ரொம்ப தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. அதனால அவருடைய காரியங்கள். மோசே எடுத்துக்கோங்க, அவர் எங்கேருந்து தனிமைப்படுத்தப்பட்டார், ராஜாவின் அரண்மனை இருப்பதை காட்டில் என்ன செய்யறது, தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரா, பெரிய தலைவனாக அவரை மாற்றினார். நம்முடைய தனிமை அல்லது நம்முடைய குறைகள் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த காரியம் செய்ய வேண்டியது என்ன, சோர்ந்து போகாமல் யாரை பற்றி கொள்ள வேண்டும்,
தேவனை பிடித்து கொள்ளணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்துல இருந்து யார், யோசேப்பு தன் சகோதரர்கள் அவனை தனிமைப்படுத்தினாங்க. அவர் என்ன செஞ்சார், எகிப்துல பெரிய ராஜாவாக எல்லாத்துக்கும் அதிகாரியாக ஆண்டவர் மாற்றினார். அந்த தனிமை நேரத்தில் அவங்க ஆண்டவருக்காக ஒப்படைத்த காரியங்கள், ஆண்டவருக்காக நேர்மையாக இருந்த காரியங்கள், ஆண்டுடைய கற்பனைகளை தவறாமல் செய்த காரியங்கள் எல்லாமே என்னது அவங்களுக்கு மேன்மையாக எண்ணப்பட்டது. இதே போல தான் நீங்களும் நானும் இந்த நாளிலும் கூட நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த நீங்கள் தனிமைப்படுகிற நேரம் அல்லது சோர்ந்து போகிற நேரத்தில் என்ன செய்வான், சாத்தான் வந்து உங்களை என்ன செஞ்சிருவான், தீய வழிக்கு உங்களை கொண்டு போயிடுவான். அப்படியே கொண்டு போகாது இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் யாரை பற்றி கொள்ளணும், எப்படி இந்த பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால போய் ஆண்டவரை பற்றி கொள்ள அப்படியே கஷ்டத்தின் காலத்திலும். ஆனால் அதை தவறு செஞ்சாங்கன்னா ரொம்ப நேர்மையான பிள்ளைகள், உங்களை மாதிரி என்ன மாதிரி தப்பு பண்ணுறவங்கள ரொம்ப நேர்மையான பிள்ளைகள், ஆண்டவருக்கு ரொம்ப முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் தேவனை எப்பொழுது எல்லா சூழ்நிலையும் பற்றி கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே பெரிய பெரிய ஆசீர்வாதத்தோடு அவங்க நினைச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு போராடி ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எல்லாரும் தனிமையாக தான், எல்லாரும் என்ன செஞ்சார், நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார், ஆண்டவரோடு கூட ஜெபிப்பார். நீங்களும் நான் அந்த மாதிரி உங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரத்தில் நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான பலன் வந்து என்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மற்றவங்களாம் பார்ப்பாங்க, அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஜபத்திலே இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஜபத்திற்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களுக்கே யாராவது அப்படி நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆவியான தேற்றவாளனை நமக்கு என்ன செஞ்சுருக்கார், கொடுத்துருக்குறாங்க. அவங்க நம்மளோட கூட இருக்காங்க, அவங்க நம்மை பலப்படுத்துவாங்க, நம்ம வழி நடத்துவாங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா சூழ்நிலையும் அவரை பற்றி கொள்வோம். தொடர்ந்து அவரை அன்பை புரிந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும், அவரை பற்றி கொள்ளும்போது அவரை நம்ம நல்வழி நடத்த. நீங்கள் தனிமையாக இருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய கரவை எப்போது உங்களை வழி நடத்தும். ஜெபம் செய்யும். வாடாதி வாடங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் ராஜா. நாங்கள் தனிமையாகப்பட்டவர்கள் அல்ல. அப்படி நாங்கள் தனிமையாக இருந்தாலும் நாங்களுமே பற்றி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே மற்றவர்கள் வியக்கத்தக்கதாக காரியங்களில் எங்களுக்கு செய்கிறீர் என்பதை நாங்கள் வேதாந்த அநேக ஆண்டவரே மக்களை குறித்து நாங்கள் படித்தோம் சுவாமி. அந்த மக்களோடு கூட இருந்து தேவ பிள்ளைகளோடு கூட இருந்த முடிய காரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சுவாமி யாராவுடைய மனவேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க ராஜா. அவர்களுக்கு இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆறுதல் தரவும் நம்பிக்கை தரவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. அது எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ இது செய்ய முடியாது ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தாமே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இடைபட கிருபை செய்யுங்க. இந்த செய்தியில் மற்றவர்கள் ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். இன்னும் கூட அநேகருக்குமே சத்தியத்தை சொல்வதற்கு அவர்களும் ஒரு வழிகாட்டிகளாக இருக்க அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க தகப்பனே. மட்டுமா நம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த குற்றங்களை மன்னித்து சாமி உடைய மகன் இந்த ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து உடைய ராஜ்யம் வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் ஆண்டவரை தவறி போகாதபடிக்கு அந்த நித்திய காணானிலே மோடு கூட நித்தியம் வாழுகிற பெரிய ஸ்லாகத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவினுடைய தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.